அறுவடை நேரத்தில் திடீரென கொட்டிய மழையால் நெற்பயிர்கள் சாய்ந்து முளைத்து வருகிறது. லாபத்திற்கு உத்தரவாதம் இல்லாத வேலையாக இன்றைய வேளாண்மை மாறிவிட்ட நிலையில் பேரிடர்களில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்குமா இந்த அரசு? செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை தற்பொழுது கேட்கலாம். கடந்த ஒரு வாரமாக பெஞ்ச இந்த கனமழையில் பாருங்கள், நைட்டை கொட்டி தீர்த்த மழையில் எங்களுடைய பயிரெலாம் அப்படியே அறுவடைக்கு தயார் இந்த பயிர் வந்தெல்லாம் தரையோட படுத்துக்கிச்சு. இது இன்னும் ஒரு 10 நாள் இருந்ததுன்னா நாங்கள்லாம் அறுவடைக்கு இந்த கால சூழ்நிலை மாறி உச்சநத்தில் நாங்கள் மழை வராதுன்னு தான் இந்த நடவு பண்ணுறோம். இந்த மழையால் எல்லா பயிரும் படுத்து போச்சு. எங்களுக்கு அடுத்து வாழ்வாதாரம் எடுத்து நகர்த்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அரசு அதிகாரிகள் எங்களுடைய வயல்களை பார்த்து உரிய இழப்பீடு பெற்றுத்தரணும். விளைநில இடத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்குங்கக்கா. சுமார் 5 ஏக்கரில் விவசாயம். அந்த 5 ஏக்கர் விவசாயம் பார்த்தோன்னா இந்த ஒரு வார காலமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு வார காலமாக பார்த்தோன்னாக்கா இரவு நேரங்களில் பெய்து வர மழைகளில் பருவ காலம் மாற்றத்தினால யதார்த்தமாக வர மழை நீரினால் இப்போ அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிற விளைநிலங்கள் எல்லாருமே மழை நீரில் பாதிக்கப்பட்டு அறுவடை பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் விவசாயிகள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். 3 நாளாக தொடர்ந்து இரவு நேரத்தில் மழை பெய்யுது. அதிகப்படியான மழை பெய்ததுனால மொரப்பாக்கம் பெரிய ஏரியிலிருந்து மொத்த தண்ணியை விவசாய நிலம் மொத்தம் பாதிக்கிறது. அறுவடைக்கு தயாராக இருக்கிற மொத்த நெல்லும் தண்ணியில் மூழ்கி இருக்குது. கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலைன்ற மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் ஏக்கருக்கு 30 ஏக்கருக்கு மேலே செலவு பண்ணிவிட்டு இப்போ வெறுங்கையோடு நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறோம். இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஃபுல்லாக செய்யூர், மதுராந்தகம், திருவன்றம் இந்த தாலுக்கா ஃபுல்லாக பரவலாக பருவம் தாண்டி மழை பெஞ்சிருக்கு. இந்த விவசாயிங்க இந்த டைமில் அறுவடை பண்ணுற நேரத்தில் இந்த பருவம் தாண்டி மழை பெஞ்சு ரொம்ப சேதாரத்தை கொடுத்துருக்கு. அந்த அறுவடை பார்த்திங்கன்னா எல்லாமே வீழ்ந்து போச்சு. இந்த மழையில் ஃபுல்லாகவே பயிர் சேதம் இருந்திருக்கு. அரசு கொஞ்சம் கவனத்தை எடுத்து விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். பயிர் வச்சதுனால என்னால் முதலீடே எடுக்க முடியல. அதனால் ரொம்ப சேதாரமாகி போச்சு. ஒரு நாளைக்கு மிஷின் ஓடனாவே 45,000 மேலே ஆகுது. அது அறுத்து எடுக்கிற நெல் கூட வராது பொழுது. இதனால் எங்களுக்கு சரியான பாதிப்பு. விவசாயிக்கு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் நகைகளாம் வச்சு தான் பண்ணுறோம், கடன் வாங்கி பண்ணுறோம். எங்களால் எதுவுமே பண்ண முடியல.